ஆக அனைவரும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிவிட்டு பெல்லை அமுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தம்பி, முதல்ல யார் சம்பாதிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, யார் கரெக்டான டைமில் சம்பாதிக்கிறாங்கிறது தான் முக்கியம். வெல்கம் டு கட்காபி பேஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, இன்ஜினியரிங் பிளஸ் படிச்சாலும் சரி, வாழ்க்கை எப்படி கெட்டி சீரழியுதுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த இன்ஜினியரிங் முடிச்ச உடனே எல்லா பேரும் ஐடி பக்கம் தான் வேலை போவாங்க. கழுத எதை படிச்சாலும் சரி, இந்த ஐடிக்கு போறதே இவங்க பொழப்பா இருக்கும். அங்க போய் சும்மா இருப்பாங்களா, இதுக்கே மாட்டாங்க. அடுத்தவன் தாலி எடுத்துட்டு இருக்கிறது இங்க முதல் பொழப்பா இருக்கும். சார் பண்ணிடுங்க சார். சரி சரி சார். இமான் சார், அது ஏதோ சீல் ஏதோ சொன்னீங்களா சார், அது என்ன சொல்லிட்டு போங்க சார். இருக்கீங்க சாரி சார், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லையா, கண்ட்ரோல் ஆகிட்டீங்க. இது கண்ட்ரோலு அல்ட்டு டிலிட், அவ்வளோதான். கண்ட்ரோல் அல்ட்டு டெலிட்டா? டே எல்லாம் போயிரு மேடம், பூசு பாரு. சரி ஓகேண்ணா, கண்ட்ரோல் அல்ட்டு வேண்டியதான். புதுசா பேர் வந்துருக்குன்னு சொன்னாங்க. ஹாய், போன் பண்ணல. இது ஒரு பக்கம் இப்படி இருந்தா, இந்த வேலை கிடைக்காம வீட்டுல சும்மா இருந்தோம்னா அதை விட கொடுமையான விஷயம் வேற எதுவுமே இல்லை. வரவனா அட்வைஸ் பண்ணுவான். என்னமோ அடுத்த வேலை சொத்துக்கு இவன் வீட்டுல வந்து நின்னா மாதிரி அப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா வேற ஏதாவது கேட்டோம்னா ஆளெல்லாம் அப்காண்ட் ஆயிடுவாங்க. அங்கிள் கூப்பிட்டீங்களா அங்கிள்? அப்பா சொன்னாங்க. ஆமா தம்பி, கூப்பிட்டேன். நான் சொல்லுவேன். என்னப்பா தம்பி, நீங்க என்ன வேலைக்கு போகாம இருக்கீங்களா ஒரு வருஷமா? அப்பா என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. வீட்டுக்கு மூத்த பிள்ளையாரா இருக்கீங்க, வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு குடும்பத்தை மேல கொண்டு வர வேணாமா நீங்க? ஏன் அப்படி இருக்கீங்க? சரி ஒரு வேலை வாங்கி. ஏன் வேலைன்னு எதிர்பார்க்குறீங்க? சுயதொழில் செஞ்சு வேலை வரலாமே நீங்க. அப்படியா? சரி, ஒரு 1 லட்சம் பணம் கொடுக்கும். 1 லட்சம் பணம்? சரி, அப்பா கிட்ட தான் சொல்லுங்க, நான் வரேன். டேய் டேய் இல்லடா, டேய் எங்கடா போற? 1 லட்ச ரூபா பணம் கட்டி ஓடிச்சு பத்தியா நாய்? எல்லாம் அட்வைஸ் பண்ண மட்டும்தான் வராங்க. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? என்னமோ உங்க வீட்லயே வந்து நான் சோத்து கிடைக்கிற மாதிரி அவ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. புரிஞ்சுங்கடா, சாவடிக்காதீங்க போங்க. இப்படி சும்மா இருக்கும் போது நமக்கு திடீர்னு ஒரு கால் வரும். என்னன்னா, நீங்க டீம் லீடரு, உங்களுக்கு மாசம் 15,000 ரூபாய் சம்பளம், இந்த அட்ரஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் கொட்டாய விட்டோம் வாயில திருப்பதி லிட்டு விழுந்த கணக்கா தெரிச்சு ஓடி போய் அங்க போய் பார்ப்போம். அங்க போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு பெரிய இடி நமக்கு காத்திருக்கு. சார் ஓகே, வாட் இஸ் திஸ்? சார் ரிசிம் சார், நான் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் சார். ஏற்கனவே 1 இயர் வந்து ஏபிசி கம்பெனியில் வந்து 1 இயர் சூப்பர்வைசர் டீம் லீடராக இருக்கேன் சார். தம்பி என்ன முடிச்சிருக்கீங்க? சார் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? சார் 1 இயர் இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே. எங்க கம்பெனியில் வந்து சொல்லுங்க சார். ஒரு 10 வகையான ப்ராடக்ட் இருக்கு. 10 வகையான ப்ராடக்ட், அதை நீங்க வந்து நம்பி என்ன தம்பி சொல்லு. 10 விதமான ப்ராடக்ட் வந்து நீங்க சேல் பண்ணணும் தம்பி. சரி, நீங்க டீம் லீடர். சரி, உங்களுக்கு பக்கத்துல ஒரு 20 பேர் காலைல ஃபார்வர்ட்ஸா வந்தா போதும். அப்படியா? வந்தீங்கன்னா உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சம்பளம் மட்டும் உங்களுக்கு 15,000 ரூபாவா? ஓ அப்படியா? 15,000 ரூபா. என்ன தம்பி கை வடிக்கிறீங்க? ஆபீஸுக்கு முன்னாடி போலாம் ஏண்டா? நான் 10 பேரை சேர்த்து விடணும், அவன் தாலி ஏறணும், என் தாலி ஏறணும். நீங்க என்ன திருப்பியா இருக்கீங்க? 10 பேர் எத்தனை பேரு? 10 பேரு. 20. ஓ அது கூட கிடையாது, 20 பேரு. 20 பேரு. நான் 10 பேர் தான் ஏத்தவே பரவாயில்ல, இதுல உனக்கு 20 பேரு. போங்கடா தம்பி, ரெசியூம் வைத்து போலாம். எந்த ஒரு தகவல் பந்து கிளிக்கு வைக்கிறான்? வந்து கேட்போம் போயிட்டுமா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. இந்த இன்ஜினியரிங் முடிச்சா இதை விட ஒரு கொடுமையான விஷயம் வாழ்க்கையில் நடக்கவே வேணாங்க. இதை நான் சொல்ல தேவையில்ல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. சொல்லி சொல்லலாம். எப்படி இருக்க? அவன் இப்போதான் எந்திரிச்சான். வசதியாகவே இருக்கா? அதான் படுத்துட்டான்.
சொல்லு. என்ன ஏதோ சீரியஸா பேசுற, சொல்லு. என்னது? கொப்ப உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டானா? இந்த 8 மாசத்துல கல்யாணமா? ஏய் என்னடி சொல்ற? மறக்காம வந்து அண்ணா அண்ணா வாழ். ஏய் 5 வருஷம் வந்து கொண்டி. ஹலோ ஹலோ. உலகத்திலேயே ரொம்ப கேவலமான பொறுக்கித்தனமான லுச்சாத்தனமான இன்னும் கேவலமா திட்டுவேன். என்ன பண்றது, ஆன்லைன்ல இருக்குமே, அதனாலதான் திட்டாம இருக்கேன். அப்படிப்பட்டவங்களும் நம்ம கூட இங்க இருப்பாங்க. இதை நான் சொல்றதோட நீங்க பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் காவலித்தனமா திட்டலாம். ஏய் முருகேசா வாடா, எப்படா இருக்க? நாங்களா இருக்கோம், வேலைக்கெல்லாம் போலையா? இல்ல என்னடா 1 வருஷம் ஆச்சு முடிச்சுட்டு என்னடா வேலைக்கெல்லாம் போகாம இருக்க? சரி வேலைக்கு நேரம் ஆகுது, நான் போறேன். நீ எல்லாம் என்கிட்ட சொல்லு மச்சான். அவன் மச்சான் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருச்சுடா. 3 பேர் தேறியாச்சு, இன்னும் ஒருத்தன் தான் வேணும். நீங்க ஆரம்பிக்கணும் பாத்துங்க. அவனுக்கும் சரி போயிட்டு இருக்கு போல. ஏய் ஒரு நிமிஷம் இரு மச்சான், முருகேசன் வந்திருக்கான், நான் கூப்பிடுறேன். ராஜா நல்லா இருக்க மச்சான். எப்படி நீ எப்படி இருக்க? ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சேன். ஆமா மச்சான் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருச்சு. நீ எந்த குரூப்ல இருக்க? இல்ல நான் பாத்துக்கிறேன். நீ தானே மச்சான்? ஏய் முருகேசா நான் பாத்துக்கிறேன்டா உன்னைய. என்ன இப்போ பாத்துக்கிறேன்டா, வாடா வாடா. என் அன்பு மக்களே, சிந்திக்கணும் சிந்திக்கணும். என்னடா இவன் குரலை மாத்தி பேசுறான், சிந்திக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எல்லாம் கட்கா பேசுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை பொத்தான அமுக்குங்க, மணியை அடிச்சு விடுங்க. We are